இந்தியாவோட எக்கானமி இப்போ 6வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்தியா இப்போ வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கிற ஒரு எக்கானமி, அது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 to 7% growth இருக்கு. ஆனா யூகே வந்து 5th பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களோட growth ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 1 to 2% தான். இப்ப ஏன் இந்தியா 6th பிளேஸ்க்கும் யூகே 5th பிளேஸ்க்கும் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதே, இந்த வேர்ல்டு எக்கானமி ரேங்கிங்கே வந்து டாலர்ஸ்ல தான் மெஷர் பண்றாங்க. அதாவது IMF அப்புறம் வேர்ல்ட் பேங்க் இவங்களோட டேட்டா எல்லாமே டாலர்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாமே இவங்க தான் எடுத்து வெளியில சொல்றது. சோ இப்போ சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு $4 trillion இல்ல $5 trillion இருந்தா கூட இவங்க அதை டாலர்ஸ்ல தான் மதிப்பிட்டு அதை வெளியில சொல்லுவாங்க. சோ இங்கதான் வந்து எக்ஸ்சேஞ்சோட பெரிய ரோல் ஒன்னு பிளே பண்ணுது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பாத்தீங்கன்னா ஒரு டாலர் ஒரு 80 rupees வச்சுங்களேன். சோ உங்ககிட்ட ஒரு 800 ரூபாய் இருந்தா அந்த டாலரோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு $10 கிட்ட வரும். இதுவே ருபீஸோட வேல்யூ குறையுதுன்னு வச்சுங்க, அதாவது டிப்ரிசியேஷன் ஆச்சுன்னா, அப்போ நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. அது வந்து $1 நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 900 rupees ஆகும். ஆனா அதை நீங்க டாலர்ல கொடுத்தீங்கன்னு வச்சீங்களா, அப்பளோட மதிப்பு என்ன ஆகும்னா ஒரு $9 இருக்கும். நம்ம எக்கானமி growth நல்லா தான் இருக்கும். ஆனா டாலருக்கு முன்னாடி ருபீஸோட வேல்யூ வந்து அது கொஞ்சம் குறையும். குளோபல் ரேங்கிங் பின்னாடி போய் தான் ஆகணும். அடுத்தது, நம்ம ருபீஸோட வேல்யூ குறைய ஒரு 3 முக்கியமான ரீசன் இருக்குன்னு சொல்றாங்க. அது முதல்ல பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வார் மாதிரி டைம்லயோ இல்ல இந்த கிரைசிஸ் வர டைம்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பயந்துகிட்டு அவங்க காசெல்லாம் எடுத்துட்டு ருபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போய் டாலர் மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இதனால ருபீஸ்க்கு பிரஷர் அதிகமாகும். சோ வேல்யூ வந்து குறையும். அடுத்தது பாத்தீங்கன்னா இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட். சோ நம்ம என்ன பண்றோம்னா மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம நிறைய வந்து இம்போர்ட் தான் பண்றோம். இம்போர்ட் பண்ணா அப்ப என்ன ஆகும்னா நம்ம டாலர்ஸ்ல தான் பே பண்ணி ஆகணும். சோ நம்ம என்னன்னா எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமா இருக்கிறதுனால டாலரோட டிமாண்ட் ஏறிடுது. மறுபடியும் இங்க வந்து ருபீஸோட இது வந்து வேல்யூ குறையுது. அண்ட் இதுல இருக்கிற அந்த 3வது பாயிண்ட் என்னன்னா இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம். பிப்ரவரி எண்ட் மார்ச் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்திருப்பீங்க, ஆயிலோட பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாவே சோ கூட்ஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதுல இருந்து இன்ஃபிளன்ஸ் அதிகமாகி திருப்பி அதோட பிரஷர் வந்து ருபீஸ் மேல தான் வரும். சோ ருபீஸோட இது வந்து குறையும். சோ ருபீஸோட பர்ச்சேசிங் பவர், அதாவது வாங்கும் திறன் அங்க வந்து நம்மளுக்கு குறையும். ரேங்கிங் வந்தது இப்ப இருக்கிற இந்த டாலர் மார்க்கெட் பிக்ஸ் பண்ற ஒரு பிரைஸ் டாக் மாதிரி. ஆனா உண்மையான வளர்ச்சி என்பது நம்ம வீட்டுல செய்யற ஒரு சமையல் மாதிரி. ஒரு நாள் மார்க்கெட்ல தக்காளியோட பிரைஸ் வந்து ஏறலாம் குறையலாம். அதனால நம்ம வீட்டுல செய்யற ரசத்தோட டேஸ்ட் ஏதாவது குறைஞ்சதா? அந்த மாதிரி தான் இந்தியா இப்போ இந்த டாலர்ஸோட பிளக்சுவேஷன்னால ரேங்கிங் இப்போ பின்னாடி போயிருக்கலாம். ஆனா நம்ம நாட்டோட உண்மையான ரசமே நம்ம செய்யற உழைப்பும் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் தான். சோ இன்கிரீடியன்ஸோட ரேட் மாறினாலும் இந்தியாவோட பொட்டன்ஷியல் வந்து எப்பவுமே டாப் செஃப் தான். So growth is about the flavor we create, not just the price we pay. Thanks for watching.